என்ன டாக்டர் மறுபடியும் சிரிக்கிற? கண்ணாடிய பாரு. அச்சச்சோ, முகமெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ சிந்து. பரவாயில்லையே, நான் சொன்ன ரேட்டுக்கே பேசி வியாபாரத்தை முடிச்சிட்டீங்க. சரியான ஆளு தான் நீங்க. சிங்கிள் லாட்ல 15 லட்சம் ரூபாய் லாபம் பார்த்துட்டீங்க. உன்ன மாதிரி உதவி பண்ண ஆளுங்க இருந்தா நாங்க ஈஸியா பணக்காரன் ஆயிருவோம். அது ஒரு விஷயமே இல்லை. என்ன வெயிட்டே கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வியாபாரம் முடிச்சு தரேன். சரி, முதல்ல வியாபாரத்தை பற்றி பேசுவோம். 15 லட்ச ரூபா லாபம் நிற்கிது. அதில் சரி பங்கு 7.5 லட்ச ரூபா கொடுத்துருங்க. என்னது 7.5 லட்சமா? என்ன வாயை பொழக்கிறீங்க? இந்த ரேட்டுக்கு வாங்க என்கிட்ட நிறைய வியாபாரிங்க இருக்காங்க. நீங்கள் நான் கேட்ட கமிஷன் கொடுக்குறேன்னா நான் சரக்கு அவங்க கிட்ட கைமாற்றிடுவேன். இல்லை நீ கேட்ட 7.5 லட்சத்தை கொடுத்துட்றேன்பா. சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சாயங்காலம் பணத்தை கொடுக்கும்போது 20 லட்சத்தை ஆறுமுகத்திட்ட கொடுக்காம ஒரு 18 லட்சத்தை மட்டும் அவன்கிட்ட கொடுங்க. ஏன்? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 18 லட்சத்தை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். 18 லட்சத்துக்கு அவன் சரக்கு எப்படி கொடுப்பான்? அப்போ தான் அவன் 19 லட்சத்துக்கு ஒத்துக்குவான். அதில் ஒரு 1 லட்சமும் முழுசா எனக்கு வந்துடணும். 7.5 லட்சம் சரி பங்கா வாங்கிட்டு தனியா 1 லட்சம் வேற அடிக்கிறியா? சரியான ஆளுதாயா நீ. சரி நீ சொன்ன மாதிரியே நானும் செய்கிறேன். எதுவும் சொதப்பிடாதுல? ஒன்றும் சொதப்பாது. நான் சொன்ன மாதிரி 18 லட்சத்தை மட்டும் கொடுங்க. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். எம்பிட்டு பெரிய ஹோட்டலு. அத்தோடி, வணக்கம் சார். வணக்கம். கார்த்திக் கொடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன டாக்டரே, இது எம்பிட்டு பெரிய ஹோட்டலா? வா. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஏ சிந்து, என்ன? வணக்கம். வணக்கம். என்ன டாக்டர் சிரிக்கிற? ஒண்ணு இல்ல வா. ஏன் டாக்டர், அவங்களுக்கு வணக்கம் வைக்க கூடாதா? வைக்கலாம், தப்பு இல்ல, வா. என்ன சிந்து அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன டாக்டரே, இங்க உள்ள பொம்பளை பிள்ளைகள்லாம் அரைகுறையா துணிய போட்டுட்டு போறா? இப்பதானே சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர, அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது. இங்க உள்ளவங்கலாம் அப்படிதான் மாடர்னா இருப்பாங்க. என்னது, இப்படி துணிய போட்டுட்டு போறதுக்கு பேருதே மாடர்னா? பொம்பளை எனக்கே பார்த்தா கூச்சமா இருக்கு. ஆம்பளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குமோ? நீ எந்த காலத்துல இருக்க சிந்து? இந்த காலத்து பொண்ணுங்க, அதுவும் சிட்டில இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. வா வா.
வெல்கம் சார். யா, ரூம் புக் பண்ணியிருந்தேன். உங்க நேம் சொல்லுங்க சார். சிவா. இதோ செக் பண்றேன் சார். சார் 3 டேஸ்க்கு புக் பண்ணிருக்கீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் கீ கொண்டு வரேன். சார் இந்த ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ் எழுதி கொடுங்க சார். ஷூர். இந்தாங்க சார். ஐயோ, இது ஹோட்டலா இல்ல அரண்மனையான்னு தெரியலையே. இம்புட்டு பெருசா இருக்கு. சுவரெல்லாம் இம்புட்டு அவசரமா இருக்கே. ஒட்டடெல்லாம் எப்படி அடிப்பாக? அம்புட்டு பெரிய ஏனிக்கு எங்க போவாக இவங்க? கவலைப்படாதீங்க அண்ணி, இதுல வர இழப்ப அடுத்த தடவை ஈடு செஞ்சிடலாம். நஷ்டப்படுறது பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. என் மகன் ஆறுமுகம் எப்படியும் அதை ஈடு கட்டிடுவான். ஆனா அவன் ராப்பகலா உழைச்சான். அது எல்லாமே வீணா போயிடுச்சேன்னு தான் நான் வேதனைப்படுறேன். இனிமே அந்த கருணாகரனை நீங்க நம்பவே நம்பாதீங்க. என் பிள்ளைய அவன் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். அக்கா, இப்பெல்லாம் விவசாயம் பண்றவங்களோட நிலைமையே இப்படிதான்க்கா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் விவசாயம் பண்றதெல்லாம் விட்டுட்டு காடு கழனி எல்லாம் வித்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. இனிமே விவசாயத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால இருக்கிற காடு கழனி எல்லாம் ஆறுமுகத்தை வித்துற சொல்லுங்க. அக்கா, என் சொந்தக்காரர் ஒருத்தர் கூட ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அவர்கிட்ட சொன்னோன்னு வைங்களேன், நல்லபடியா நல்ல விலைக்கு நம்ம நிலத்தை வித்து கொடுத்துருவாரு. என்ன சொல்றீங்க? ஏ மகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக காடு கழனியில விற்கணும்னு சொல்ற? ஒரு தடவை நட்ட வந்துருச்சுன்னா உடனே எல்லாத்தையும் வித்துட்டு போயிடணுமா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இந்த மாதிரி நிலத்தை விற்கணும் அது இதுன்னு ஆரம்பம் இருக்கும்போது சொல்லிடாத. அவனுக்கு நிலம்தான் உசுறு. நிலத்தை விற்க சொன்னது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் துடிச்சு போயிடுவான். சித்தப்பு, வியாபாரிங்களாம் வந்துட்டு இருக்காங்களாம். இப்போதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆறுமுகம், இவ்வளவு நஷ்டத்துக்கு வாழை தர கொடுக்கணுமாப்பா? நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோப்பா. இனிமே யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. இதுக்கு மேலே யார் வந்து நம்மக்கிட்ட வாழ்த்தார் வாங்க போகிறான்? கொடுத்துடலாமா அவங்ககிட்டயே? ஆறுமுகம், ஆறுமுகம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கண்ணே, வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஆறுமுகம், இன்னைக்கு ராத்திரி லாரிலாம் வருதுப்பா. எல்லா வாழைத்தாரையும் ஏற்றிடுவாங்க. இந்தப்பா, இதில் 18 லட்ச ரூபா இருக்கு, வாங்கிக்க.